வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் எது? எப்பா எங்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் எனக்கு தான்ப்பா பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாஸ்போர்ட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு கண்ட்ரிஸ் அதிகமா நம்மளால விசா ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். அப்படி இருக்கும்போது ஜப்பானுடைய பாஸ்போர்ட் மட்டும் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா 190 கண்ட்ரிக்கு நீங்க விசாவே இல்லாம டிராவல் பண்ணலாம். ஸோ 190 கண்ட்ரீஸும் உங்களோட கையில தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நீங்க தனியா விசா ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூரோஃபோபியா பிளாக் பேர்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிளான்ட் இருக்கு. இதுக்கு பைனரி ட்ரீன்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பிளான்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டியை மேத்தமெட்டிக்ஸ்ல இது கிங்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்குலாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? 2, 2க்கு அப்புறம் 4 அப்படின்னு சொல்லி ஈவன் நம்பர்ஸா எடுத்துட்டு போறோம்ல. அந்த ஈவன் நம்பர்ஸ் தான் இதோடைய பிரான்ச்சாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளைய மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து. அதுல 1 லீஃப் இருக்கும். அதுக்கப்புறமா 2 லீஃப் இருக்கும். அந்த 2க்கு அப்புறமா 4 லீஃப் இருக்கும். 4க்கு அப்புறம் 8 லீஃப் இருக்கும். இப்படிதான் அதோடைய வளர்ச்சியே இருக்கும். கொஞ்சம் கூட மாறாம எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இதே மாதிரியான ஷேப்லயும், இதே மாதிரியான நம்பர்ஸ்லயும் தான் வளரும். அதனாலேயே இது மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பல்லாம் நம்ம தங்கத்தை எவ்வளோ வேல்யூபிளான ஒண்ணா பார்க்குறோம். ஆனா ஏன்ஷியன்ட் டைம்ல இஜிப்ஷியன்ஸ் எல்லாருமே இந்த கோல்ட செருப்பா பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க போடுறது எல்லாமே கோல்டு செருப்பா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய கைங்கள்லாம் இந்த மாதிரி தங்க செருப்பு தான் போட்டிருக்காங்க. வெறும் தங்க செருப்பு போட்டா செட் ஆகாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய விரல் மேட்ச் பண்ற மாதிரியான கேப்ஸ் அந்த கோல்டோட ஸ்லிப்பருக்கு இந்த கோல்டு சாண்டல்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான விரலுக்கு ஏத்த அந்த கேப்பையும் செஞ்சிருப்பாங்களாம். அது கூடவே ஏதாவது ஒரு டஸ்ட் எல்லாம் போகாம இருக்கணுன்றதுக்காக தங்கத்திலேயே ஒவ்வொரு கேப்பா செஞ்சு போட்டிருக்காங்க. அது அந்த சாண்டலோடையும் மேட்ச் ஆகும். ஈவன் கொஞ்சம் ஹைஜீனாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்காக இத போட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம 1 பவுன் தங்கம் வாங்குறதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நம்ம லீச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சிக்கு சாதாரணமான சக்திலாம் கிடையாது. அதிபயங்கரமான சக்தி இருக்கு அதோடைய உடல்ல. ஆனா என்ன பார்க்கறதுக்கு மட்டும் தெரியாது. ரொம்ப அருவருப்பான ஒரு ஜந்துவாவும், அருவருப்பான ஒரு பிராணியாவும் தான் தெரியும். இந்த அட்டைப்பூச்சிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வயிறு மட்டுமே 10 வயிறு இருக்கு. மூளை 32 மூளை இருக்கு. பல்லு 100 கணக்குல இருக்கு. இப்படி இதெல்லாம் இருந்தாலும் இந்த அட்டைப்பூச்சியோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரியான சைஸ்ல தான் உள்ளுக்குள்ள இத்தனையும் இருக்கு. இவ்வளோ மெக்கானிசமும் செயல்படுது. ஆனா இந்த அட்டைப்பூச்சிக்குள்ள எதுக்கு இத்தனை வச்சாங்கன்னு தெரியல. மனுஷனுக்கு மட்டும் ஓரவஞ்சனையா ஒண்ணே ஒண்ணு குடுத்துட்டு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.